தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ. மிக முக்கியமான அப்டேட் என்டிஏ தரப்புலேருந்து வந்திருக்கு. ஒரு அட்வைசரி நோட்டீஸ் அப்படின்றத விட இது சப்ஜெக்ட் டு அட்வைசரி ஃபார் பயோமெட்ரிக்ஸ். இதுதான் பயோமெட்ரிக்ஸ் பற்றிய ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே கண்டினியூ அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கும். இப்போ ஆதார் கார்டு அப்டேட் பண்ணவே இல்லை, ஆனால் பயோமெட்ரிக்ஸை நான் எப்படி சரி பண்ணுறது, என்னோடய பயோமெட்ரிக்ஸ் அங்கே ஒர்க் ஆகலைன்னா என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருமே இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அவங்க என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக நீட் எக்ஸாம் உள்ள ஹாலுக்குள்ளே போகும்போது மெட்ரிக்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இந்த பயோமெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் நடக்குமா, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணலன்னா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயம், அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இதில் தெளிவாக ஒரு விஷயம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயோமெட்ரிக்ஸ் கண்டிப்பாக உண்டு எல்லா மாணவர்களுக்குமே. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போகும்பொழுது கண்டிப்பாக எல்லாருமே பயோமெட்ரிக்ஸ் வைக்கணும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செக் பண்ணுறது, ரைட்டுங்களா, உங்கள் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுறது, இதெல்லாமே அங்கே செய்வாங்க. ஏற்கனவே நீங்கள் அந்த ஃபோட்டோ வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிலாம் பார்ப்பாங்க. அப்படி மேட்ச் ஆகுதுன்னா ஓகே, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இன்கேஸ் மேட்ச் ஆகலை அல்லது அங்கே நெட்வொர்க் இஷ்யூனால் பயோமெட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணல, அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூக்கள் ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இஷ்யூ எதாவது இருந்ததுன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போயுமே உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் நாங்கள் அலோவ் பண்ணுவோம், இஷ்யூ கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகணும். யாருக்கு பயோமெட்ரிக்ஸ் அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்டில் ஒர்க் ஆகலையோ அல்லது அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகலையோ, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை நீங்கள் அங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் மெயினாக இந்த நோட்டீஸில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயமே. சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் இந்த ரீசன் இருக்குது அப்படின்றத அவங்க டீட்டெயிலாக சொல்கிறாங்க. எக்ஸாம் ஹாலோட அந்த ரூம்குள்ளே போகும்பொழுது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நிச்சயமாக எல்லாருக்குமே பயோமெட்ரிக்ஸ் செக் பண்ணுறதுனால அங்கே டைமே கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். நீங்கள் க்யூவில் நின்று வரிசையை நின்று அங்கே பார்த்து போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் தயவு செய்து மாணவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க அட்மிட் கார்டில் என்ன டைம் போட்டிருக்காங்களோ கரெக்டாக ஆன் டைமுக்கு போங்க. ஏன்னா எல்லோரையும் செக் பண்ணிவிட்டு அவங்க 2 மணிக்குள்ளே உள்ளே அனுப்பணும் இல்லையா, இந்த ப்ராசஸ் நடக்கும். அதனால் நீங்கள் லேட் பண்ணாமல் போகிறது ரொம்ப முன்னாடி. லாஸ்ட் மினிட்டில் போனீங்கன்னா அப்போயுமே இந்த பயோமெட்ரிக்ஸை செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புவாங்க. எக்ஸாமுக்கு டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்களா? ரெண்டாவது, அவங்க சொல்கிற டைமுக்குள்ள 1 ஹவர் பிஃபோர்னு 1 ஹவர் பிஃபோர் கண்டிப்பாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. லேட்டாக போனீங்கன்னா கேட்டை மூடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திறக்கவும் மாட்டாங்க. இந்த விஷயம் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் செக் பண்ணுவாங்க. ஒர்க் ஆச்சுன்னா இஷ்யூ இல்லை, ஒர்க் ஆகலை அல்லது மேட்ச் ஆகலைனாலுமே பரவாயில்ல, அவங்க கொடுக்குற ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இதுதான் இப்போ அவங்க சொல்லியிருக்கிற இந்த நோட்டீஸில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. நிறைய பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.